ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஸ்டுடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னென்னா காம்பஸ் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நேவிகேஷன்ஸ்க்காக. அந்த ஜாக் வந்துட்டு பைரட்ஸ் அந்த படத்தில் கூட இந்த காம்பஸில் வச்சுருப்பாங்க. அது கடலில் இருக்கும்ல தான் காம்பஸ் நேவிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜை வந்துட்டு எதாவது மெஷர் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். இதில் வந்து தட்டினோன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் அதுக்குள்ளே போயிடுது. இதில் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் வந்து பண்ணோன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்குது. எலக்ட்ரோஸ்கோப், எலக்ட்ரிக் சார்ஜ், ஸ்கோப்பு, எலக்ட்ரிக் ஆக்டினோமீட்டர். ஆக்டெல்லாம் நடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ரேடியேஷன்ஸ் அப்படியே தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னா தெரிக்கிறது வந்து சூரியனில் இருந்து இப்படி வேவ் மாதிரி வருதுன்னு ரேடியேஷன்ஸ். ஆக்டை தெறிக்க விட்டுட்டாங்கன்னா ஆக்டினோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சைக்ளோட்ரான் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, டயர் மாதிரி இருக்கா, சைக்கிள் மாதிரி இருக்குது. ஆனால் சைக்ளோட்ரான் அப்படின்னா இதான் காம்பாக்ட் பார்ட்டிகல் ஃபார் இமேஜ் ப்ரொசீஜர்ஸ். இதில் இருந்தால் இமேஜஸ்லாம் வருதுங்கிறாங்க. ஓகே, சைக்ளோட்ரான் அப்படின்னா அதில் இருந்து இமேஜ் ஓட்டுற மாதிரி ஒரு இமேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். லை டிடெக்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாலிகிராஃப். லை டிடெக்டர் வந்துட்டு எங்கன்னா பாலிகிராஃப். லை டிடெக்டர்லாம் பண்ணுறாங்களா, அதில் வந்து பாலிகிராஃப்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது என்னென்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறது அம்மீட்டர். அதுவே கரண்ட்டோட ஃப்ளோ டைரக்ஷன் எந்த சைடு லெஃப்டா ரைட்டா அந்த பக்கம் எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்குறது வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவா, பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறது அப்படின்னு பார்க்குறது கால்வனோமீட்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அம்மீட்டர் சொன்னால் கரண்ட்டுக்காக இருக்கிறது. பைரோ அப்படின்னாலே ஃபயர்னு அர்த்தம். ஃபர்னஸ் அதில் வந்துட்டு ஃபயர். ஓகேவா. பெரிஸ்கோப் அப்படின்னா அந்த கடல் சப்மரைன்ஸில் வந்துட்டு அடியில் இருந்துகிட்டே வந்துட்டு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களே, இந்த எல் ஷேப்பில் இருக்கிறது தான் இது பைரோமீட்டர், பைரோஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. ஹீலியோனா சன்னை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது ஹீலியோ. இது பாரோமீட்டர் தெரியும், ஏர் ப்ரெஷர், அட்மாஸ்பிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பாரோ. டெக்கோமீட்டர் அப்படின்னா டயர் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லை, ஒரு பர் மினிட்டுக்கு எத்தனை ரொட்டேஷன் நடக்குது. இது வந்து வண்டியோட டயர்லாம் கூட இருக்கும். ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன் பர் மினிட். இது வந்து இதுக்காக டெக்கோமீட்டர். நெக்ஸ்ட் ஹைட்ரோனா வாட்டர், லிக்விடோட டென்சிட்டி பற்றி சொல்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் சோனார் அப்படின்னா அந்த கடல்ல வந்துட்டு கீழே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த டைட்டானிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் வேவ்ஸ் மூலியமா அனுப்புவாங்க. அந்த வேவ்ஸ் பட்டு ரிசீவ் ஆகிட்டு வரும்போது இங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அதனால சோனார் வச்சு கண்டுபிடிக்க திங்ஸ் இன் த வாட்டர். டைட்டானிக்லாம் இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அனிமோமீட்டர் அப்படின்னா விண்ட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.